வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்டில் ஒரு பேபிஸோட பர்த்டே வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரோல் எஃபெக்டில் செட் பண்ணணும். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்டிச்சின்னு தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேபிஸுக்கு தான் பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடான உங்களோட பேபிஸ் ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒரு 9 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டோம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செகண்டு லேயரை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஸ்லைட் ஆகும். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நம்ம வந்து கிராப் பண்ணி செட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டே வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. 9 ஃபோட்டோ இருக்குது. ஸோ 9 ஃபோட்டோவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் யாருக்கு வேணாலும் இதில் வந்துட்டு பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா 9 ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்துட்டு அலைட்மெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அதேமாதிரி கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃப்ரேம் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண வாட்டி அதோடைய டைம் டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம கீ ஆப்ஷன் செட் பண்ணோம். அதுக்கு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்து கீழே ஒரு இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே மேலே 2 இடத்துலையுமே நம்ம அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். இப்போ மேலே இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஜூம் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இன்ஷாட்லேயே பண்ணியிருக்கலாம், பட் அதில் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் குவாலிட்டி அப்படியே ஃபோட்டோவோட குவாலிட்டி உடையுது. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்கு தான் நம்ம இதை வந்து இதில் வந்து எடிட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. ஸோ ஸ்டார்டிங் இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கீ ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம். லைட்டாக வீடியோவை மூவ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த கீ ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். லெஃப்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு கீ ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது மேலே ஒரு ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் செட் ஆகிடும். இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு கீ ஆப்ஷன் செட் பண்ணோம், அங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே அந்த இமேஜ் வந்துட்டு கடைசி இமேஜ் வந்து எங்கே இருக்கோ அந்த இமேஜை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஸோ கடைசி இமேஜ் எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. கடைசி இமேஜை கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். இப்போ கீழே இருக்க இமேஜுக்கு நம்ம அதே மாதிரி அனிமேஷன் செட் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டரில் வந்துட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வேறு ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இது இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து ஸ்டார்டிங் இமேஜ் வந்துட்டு எண்டிங் இமேஜை வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக முடிகிற இமேஜை இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி இதுக்கும் அதே மாதிரி தான் அங்கே ப்ளஸ் ஆப்ஷன் அதாவது கீ ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் கீ ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜ் அப்படி ஸ்டார்டிங்கில் வந்து மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஸ்டார்டிங் இமேஜ் இந்த மாதிரி எண்டிங்கில் வந்து செட் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேப்பர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜ் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் எப்படி சென்டரில் செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்த்டே டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டரில் வந்து சேவ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப சைஸ் ஜூம் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க.
இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிலே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு HUV ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட்டுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை அந்த மிக்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.